அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே, இன்றைக்கி நம்ம பிரீத்தி பெரிய சேரில் அடிப்பாட்டத்தை எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை பைமோட் இ ஷாப்பிங் ஆப். இந்த அப்ளிகேஷன் வந்து ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம மிக்ஸி ஜாரை தூக்கி பார்க்கோம். மிக்ஸி அடிப்பாட்டம் தனியாக கலருது, அதை எடுத்து வச்சுட்டு இப்போது அந்த கப்ளரை தனியாக கழட்டிக்கோங்க. கழட்டிட்டு பிளேடை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க, சாஃப்ட்டோட சேர்த்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இந்த பாட்டத்தை நம்ம கழட்ட போகிறோம். அதுக்கு ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து இந்த 4 ஸ்க்ரூவையும் ஒவ்வொன்றா கழட்டிக்கோங்க. இது வந்து பிரீத்தி பாட்டம்னாலே 4 ஸ்க்ரூ தான் வரும். ஸ்க்ரூ எல்லாத்தையும் கழட்டிட்டு கைட்டு எடுத்துக்கோங்க. எல்லா ஸ்க்ரூவையும் எடுத்துகிட்டு இப்போ அதை கழட்டுறோம். பாட்டத்தை தனியாகவே வந்துடும். ஸ்க்ரூவை கழட்டினோடனே தனியாக வந்துடும். இப்போது அதை க்ளீன் பண்ணிக்கோங்க. நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இப்போது நம்ம அந்த புது பாட்டத்தை மாற்ற போகிறோம். இது வந்து பிளாஸ்டிக்கில் வராமல் அலுமினியத்தில் வரும். இது பிரீத்தி பாட்டம்னு கடைகளில் கேட்டால் கிடைக்கும். 4 ஸ்க்ரூ வரும் இதில். இதைத்தான் இப்போ மாற்ற போகிறோம். அதிலே ஸ்க்ரூ இருக்கும். ஸ்க்ரூ இல்லைன்னா நம்ம பழைய ஸ்க்ரூவை போட்டு மாட்டிக்கிடலாம். இப்போது அதுக்கு ஹோல்ஸ்க்கு நேராக கரெக்டாக அந்த கிண்ணத்தை வச்சு அந்த ஹோல்ஸ்க்கு நேராக ஸ்க்ரூவை போட்டு டைட் வைக்க போகிறோம். ஆப்போசிட் 2 ஸ்க்ரூவை போட்டு ஃபஸ்ட்டு டைட் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃபுல்லாக எல்லா ஸ்க்ரூவையும் நல்லா டைட் வச்சுக்கோங்க. டைட் வச்சுட்டு இப்போது பிளேடை தூக்கி பார்க்கும். பிளேடு சாஃப்ட்டில் ஆட்டம் கிடக்கு, அதை டைட் பண்ண போகிறோம். அதுக்கு பிளேடில் உள்ள நட்டை லூஸ் பண்ணிக்கோங்க. லூஸ் பண்ணி பிளேடை கழட்டுங்க. ரைட் சைடு திருக்கினீங்கன்னா கலரும் கழட்டிட்டு இப்போது இதில் ஒரு சாஃப்ட்டில் ஒரு வாஷர் மாதிரி போட்டு டைட் வச்சோம்னா நல்லா டைட் ஆயிரும். அதுக்கு ஒரு வாஷர் போட போகிறோம். வாஷர் எடுத்து அதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு பிளேடை வச்சு லெஃப்ட் சைடு திருக்கி கட்டிங் பிளேட் வச்சு டைட் பண்ணிட்டீங்கன்னா நல்லா டைட் ஆயிரும். இந்த மாதிரி தான் டைட் பண்ணணும். டைட் பண்ணிவிட்டு இப்போது நம்ம பிளேட் செட்டை அந்த ஜாரில் மாட்டுதோம். உள்ளே செட் ஆக மாட்டுக்கு. அப்போது நம்ம அந்த புஷ்ஷில் ரைமர் போட்டு மாட்டணும். ரைமர் போட்டால் தான் அந்த சாஃப்ட் வந்து அந்த புஷ்ஷுக்குள்ளே போகும். அப்படிங்கும்போது ரைமர் வச்சு நம்ம இப்போது அந்த புஷ்ஷு ஹோல்ஸை கொஞ்சம் விரிவுபடுத்த போகிறோம். அதுக்கு அந்த ஹோல்ஸுக்குள்ளே அந்த ரைமரை வச்சு உள்ளே விட்டுட்டு கட்டிங் பிளேட் வச்சு நம்ம திருக்குதோம். இதை ஃபுல்லாக உள்ள வரைக்கும் நல்லா ரைமரை திருக்காமல் பாதியாக திருக்கி சாப்பிட்டு உள்ளே போதான்னு பார்த்துக்கோங்க. ரொம்ப உள்ள வரைக்கும் திருக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஹோல்ஸு பெருசாகிடும். அப்படிங்கும்போது சாப்பிட்டு ஆட்டம் கிடக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக மர போடுற மாதிரி அதை திருக்கி சுற்றிட்டு நம்ம சாப்பிட்ட உள்ளே வச்சு பார்த்தோம்னா சாப்பிட்டு உள்ளே போதான்னு பார்த்து நம்ம சுற்றி பார்க்கணும். சாரை சுற்றி பார்க்கும்போது நல்லா ரன்னிங் ஆகும். இப்போ புஷ்ஷு நல்லா ஃப்ரீயாக இருக்குது. சாரும் நல்லா பிளேடில் சுற்றுது. இப்போது வாஷர் போட்டு நம்ம மாட்டணும். பிளேடு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் மேலே தைக்கிருந்தால் கட்டிங் பிளேட் வச்சு அதை கொஞ்சம் வளைச்சி விட்டுக்கோங்க. கீழே நிற்கி வளைச்சி விட்டுட்டு இப்போ சாருக்குள்ளே அந்த பிளேட் செட்டை உள்ளே மாட்டிட்டு வாஷர் போட்டு மாட்ட போகிறோம். வாஷரு கரெக்டாக செட் ஆகுத மாதிரி வாஷர் போட்டு இதில் ஸ்ப்ரிங்கு வரும். ஏன்னா கப்ளரு ஸ்ப்ரிங்கு டைப் கப்ளரு, அதனால் ஸ்ப்ரிங்கு போட்டு நம்ம லெஃப்ட் சைடு திருக்கணும்னா நல்லா டைட் ஆயிரும். நல்லா டைட்டு வச்சுட்டு இப்போது சுற்றி பாருங்கள். சார் நல்லா ஃப்ரீயாக சுற்றுதான்னு பாருங்கள். நல்லா ஃப்ரீயாக சுற்றுது. இந்த மாதிரி தான் நம்ம மிக்ஸி ஜார் அடிப்பாட்டத்தை மாற்றணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.